இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக, எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிக பொருளாதார வளர்ச்சி அடைந்த மாநிலமாக 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு சிறப்பாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பொறுக்காம தான் இன்னைக்கு அடிமைகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் வைத்தறிச்சல், சங்கிகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் வைத்தறிச்சல். எப்படியாவது இந்த அரசுக்கு தொல்லை கொடுக்கணும், எப்படியாவது தமிழ்நாடு அபகரிக்கணும், கைப்பற்றணும்னு வெவ்வேறு திட்டங்களை தீட்டிட்டு வராங்க. ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு அடிமையை சிக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அடிமை பத்தலன்னு வலை வீசி தேடிட்டு இருக்காங்க, வேற ஏதாவது புது அடிமை கிடைக்குமா அப்படின்னு. புது அடிமைகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஆனா எத்தனை அடிமைகள் ஒன்னா சேர்ந்து வந்தாலும் ஒத்த கடைசி தொண்டை திமுகவுடைய தொண்டை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுடைய பாசிச பாஜக நிச்சயம் காலடி வைக்க முடியாது. அதை ஒவ்வொரு திமுக தொண்டனும் நிச்சயம் அந்த பணிகளை செய்வான், உங்களை ஓட ஓட விரட்டுவான். கல்வி உரிமை படிக்கப்படுது, நிதி உரிமை படிக்கப்படுது, மாநில உரிமைகள் பறிக்கப்படுது, டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்க. 39 தொகுதியை 32 தொகுதியா குறைப்பதற்கான திட்டங்கள் நடக்குது. கல்வி உரிமை, புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வராங்க. இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தா தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் ஹிந்தி திணிப்பு வரும், சமஸ்கிருதத்தை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது திணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு ஒன்றிய பாஜக அரசு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது. ஒன்றிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பத்திரிகையாளர் சொன்னார், தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது புதிய கல்விக் கொள்கையை, மற்ற மாநிலங்கள்லாம் ஏத்துக்குச்சு, தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்கலன்னா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி 2500 கோடியை ஒன்றிய அரசு தர வேண்டிய, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதினா நம்முடைய வரிப்பணம், தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரிப்பணம் தரமாட்டேன் அப்படின்னாரு. உடனே நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், நீ புதிய கல்விக் கொள்கை மூலமா தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியை திணிக்க முயற்சிக்கிற, புதிய கல்விக் கொள்கை மூலமா குலக்கல்வி திட்டத்தை திணிக்க முயற்சிக்கிற, சமஸ்கிருத மொழியை எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள் முளைக்கணும்னு முயற்சிக்கிற, நீ 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் நான் என்னைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள உன்னுடைய புதிய கல்விக் கொள்கையை அனுமதிக்க மாட்டேன்னு தைரியமாக சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தான். இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் அதை உணர்ந்திருக்கிறது. மற்ற மாநிலங்கள்லாம் இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாரு, ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை அறிவிச்சா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் ஏத்துக்கிறாரா இல்லையா, அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு மற்ற மாநில முதலமைச்சர்கள் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துக்கு முன்பு பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் வந்தார், சென்னைக்கு வந்தார். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துற திட்டம், அவர் ஒன்றும் நம்முடைய கூட்டணி கட்சி கிடையாது, ஆம் ஆத்மி இயக்கத்தை சேர்ந்தவர் திரு பகவான் சிங். அவர் வந்து பாராட்டிட்டு போனார். என்ன சொன்னார் தெரியுமா, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இந்தியாவிலே மிகச்சிறந்த திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை இந்த வருஷத்திலிருந்து பஞ்சாப் மாநிலத்தில் நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு நம்முடைய மாநிலத்தை பார்த்து சொல்லிட்டு போனார். 15 நாட்களுக்கு முன்பு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள், முதலமைச்சர் அவர்கள், அவர் வந்தார். வந்து பார்த்துட்டு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கல்வியில மாணவர்களை ஊக்குவிக்கிறீங்க, மிகச்சிறந்த திட்டம், அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து தெலுங்கானா மாநிலத்திலையும் புதுமை பெண் திட்டமோ தமிழ் புதல்வன் திட்டத்தையும் நான் அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு பாராட்டிட்டு போறார். இப்படி மற்ற மாநிலங்களுக்கு, மற்ற முதலமைச்சர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி ஆர்வத்தோடு நம்முடைய இயக்கத்தில் சேர்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சுமார் 2 கோடி பேர் நம்முடைய இயக்கத்தில் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறாங்க.